மாசாணியம்மா தாயே, உன்னதாம்மா நம்பி இருக்கேன் அம்மா. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம நீதாம்மா காப்பாத்தணும். மாசாணியம்மா, என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துமா. ஐயோ ஐயோ ஐயோ. உனக்கு எப்படி ஆபத்து வரும்? உன் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. என் தங்கமே, கௌரி ரொம்ப நன்றிமா. என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டேன். இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலமா. ரொம்ப நன்றிமா. எல்லா உயிரும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு கைமாறு செய்ய உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. அதே நேரம் கைமாறு எதிர்பார்த்து செய்யறவ இந்த கௌரி கிடையாது. எங்கெல்லாம் உண்மையான தர்மம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து என் கடமையை செய்வேன். எல்லாரையும் காப்பாத்ததானே நான் இந்த ஊர்ல இருக்கேன். கௌரி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது. இந்த கௌரி மாசாணியம்மா நமக்காக கொடுத்த வரோம். இந்த ஊரும் இங்க இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன்.
உங்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு. என்னது உங்க ரீல்ஸை பத்தி சொல்லவா வேணும்? செம்மையா இருக்கு. என்னங்க நான் ரெடி ஆயிட்டேங்க. ரெடி ஆயிட்டியா? ஆமாங்க. ஏங்க புடவை நல்லா இருக்குங்களா? புடவை நல்லா இருக்கு. ஏங்க அப்போ நான் நல்லா இல்லையா? போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு. சரி, அது இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்ல. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அழகான பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டு சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுத்துட்டு புடவை ஞாபகம் இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. ஞாபகம் இல்ல. என்னங்க இந்த புடவை ஞாபகம் இல்லையா? நம்ம கல்யாண நாளுக்கு கடைக்கடையா தேடி தேடி ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்த புடவை. இத போய் இப்படி ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களே. கல்யாணம் ஆன புதுசு நீ பார்க்க நல்லா இருந்த, வாங்கி கொடுத்துருப்பேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போனை கூட 4-5 மாத்திட்டேன். ஆனா ஒன்ன மாத்த முடியல. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சரியா ஞாபகத்துக்கு வரல. ஷட் அப் ரமேஷ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆன் டைம் ஆரம்பிக்கணும், அதான் முக்கியம். ஆர்கனைசேஷன் ஒர்க் எல்லாம் கரெக்டா பாத்துருங்க. ஆமா ஆமா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏய் வீணா, ஷோ வீணா, இல்ல அப்படி பண்ண கூடாது. நான் சொன்னேன்ல, வீணா இங்க பாரு. அதுக்கப்புறமா தான் ப்ராசஸ் பண்ணணும், சரிங்களா? காதும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது. அப்பாடா. டேய், சாரிமா, கை ஸ்லிப் ஆயிடுச்சுமா. நல்ல வேலை, இல்லனா மாலை கீழே விழுந்து ஃபுல்லா சதறி போயிருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா நம்ம தாத்தா போட்டோவுக்கு இந்த மாலை மாத்தாமலே இருக்குமா. அதான் சரி இன்னைக்கு மாத்திடலாமேன்னு கலட்ட போனேன். அதுக்கு நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? ஏன் வீட்ல இருக்கிறவங்க வேலைக்காரங்க கிட்ட சொன்னா எவனாவது செய்ய போறான்? மாலை விழுந்ததுக்கு பதிலா நீ விழுந்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? முதல்ல கீழே இறங்கி வா. உன்னை யாருடா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? மா, நம்ம வீடுமா. நம்ம தாத்தா போட்டோவுக்கு பழைய மாலையை மாத்த இன்னொரு ஆளையா கூப்பிட முடியும்? விடுமா. டேய், உன் பெரியப்பா உத்தரவுப்படி எல்லாரும் வெளியில போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நீ ரெடி ஆயிட்டியா? தோ இங்க பாரு, நான் எப்பவோ ரெடிமா. ரெடி ஆயிட்டு சும்மா இருக்க முடியாம மேல ஏறினியாக்கும். கோவப்படாதம்மா, பசங்க கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி? சரி, ஆமா உன் பொண்டாட்டி எங்கடா? வழக்கம் போல காதுல மிஷினை மாட்டிக்கிட்டு வீட சுத்த ஆரம்பிச்சுட்டாளா? ஏமா, அவ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருப்பா. அவளுக்கு பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசை. அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காமா. அதனால பல பேர்கிட்ட போன்ல பேச வேண்டியது இருக்கும். அத போய் தப்பா பேசுறியம்மா. விட்டு கொடுக்க மாட்டியே. உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்லிடக் கூடாது. உனக்கு உடனே என் வாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி என்ன பேச விட மாட்டேன். ஆமா, என் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து கட்டி வச்ச என் பொண்டாட்டிய நான் தானமா பாத்துக்கணும். அதுக்குன்னு அவ என்ன பண்ணாலும் ஜால்ரா அடிக்காத. நீ இப்படி இழுச்ச வாய மாதிரி இருக்கிறதுனாலதான் அவ உன்னை மதிக்காம அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றா. இப்படியே போயிட்டே இருந்துச்சு, ஒரு கட்டத்துல உன்னை மதிக்காம ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பா பாரு. அப்படிலாம் நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ போய் கிளம்புற வழிய பாரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சொல்றதா சொல்லிட்டேன், அப்புறமா உன் இஷ்டம். ஐயோ கடவுளே, மத்த பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஏன் பசங்களும் இருக்காங்களே, பார்த்தா ஒரு பணக்கார பந்தா வேண்டாம்,
இவனுக்கு போய் அவ்வளவு பெரிய வீட்ல இருக்கிற வீணாவை கட்டி வச்சேன். அவ எப்படி இருக்கா, இவன் எப்படி இருக்கான்? வீணா பார்த்தா திருந்த வேணா, இவனை எல்லாம் ஷோ, என்ன பண்றது? இவனெல்லாம் ஏன் இப்படி இருக்கான்? காவேரி, அக்கா, எனக்கா பரப்பலாமா? அத நான் கேட்கணும். பெரியவர் வர நேரம் எடுத்து வைக்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதை எடுத்து வைக்கிறதுக்காக தான்க்கா கிளம்பிட்டு இருக்கேன். இதை இப்ப எடுத்து வச்சிடுறேன். சீக்கிரம் எடுத்து வை. ஆ. முக்கியமா விளக்க மறந்துடாத. விளக்கமாறா? அது எதுக்குக்கா? ஒன்னு அதுலயே சாத்துறதுக்கு. விளக்க மாறல, விளக்கு விளக்கு, புரியுதா? விளக்கா? ஆமா. ஏங்கா, அது நீங்க சொல்லிதான் நான் எடுத்து வைக்கணுமா? எனக்கு தெரியாதா? அறிவு கொழுந்து. போய் எடுத்து வை போ. அறிவா? அது ஒண்ணுக்கு 2 வண்டியில இருக்குக்கா. சுத்தம். வாச்சதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். அதுல இது இன்னொரு ரகம். என்னத்த சொல்றது? ஓகே. ஒரு மாலையே அங்க போட்டாச்சு, இன்னொரு மாலை இங்க. எங்க பிசினஸ் விஷயமா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு வீணா வீணான்னு ஏலம் போடுறீங்க? ஓ, அப்ப நான் கூப்பிட்டது காதுல கேட்டும் கேட்காம தான் போனியா? ப்ராஜெக்ட் விஷயமா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே கட் பண்ணிட்டு வர முடியுமா? இப்போ எதுக்கு கோவப்படுற? சரி விடு, எல்லாரும் வெளியில போக கிளம்பிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் கிளம்பு. நீ இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நான் ரெடியா தான் இருக்கேன். எதுக்கு ஏலம் போட்டீங்க அத சொல்லுங்க. இதோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். நானே முடிச்சிட்டேன். இங்க பாரு. இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு சொல்லி கூப்பிட்டேன். நீ கண்டுக்கவே இல்ல, அதான் நானே பண்ணிட்டேன். நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? ஏன் வீணா, தாத்தா போட்டோவுக்கு நான் மாலை போடக்கூடாதா? தாத்தா போட்டோக்கு மாலை மட்டுமா போடுறீங்க? வீட்டை துடைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறதுன்னு கண்ட கண்ட வேலையும் தானே செய்றீங்க. இங்க பாரு வீணா, இது நம்ம வீடு. நம்ம வீடுன்னு நினைச்சா எந்த வேலையும் தப்பு இல்ல. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஒண்ணுக்கும் உதவாத உங்களை போய் ரொம்ப பொறுப்பானவரு, பிசினஸ் பண்றவருன்னு போய் சொல்லி என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. உங்களை போய் கல்யாணம் பண்ணது என்னோட நேரம். வீணா, யாரும் உன்கிட்ட போய் சொல்லல. பொறுப்பானவன் சொன்னாங்களா? இந்த வீட்ல கேட்டு பாரு, நான் பொறுப்பானவனா இல்லையான்னு. இப்ப கூட நான் பொறுப்பா இருந்திருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்காம திட்டுற. நான் பிசினஸ் பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமா, என் பெரியப்பா கூட சேர்ந்து அவர் பிசினஸ் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். கிழிச்சிங்க. நீங்க பாக்குற பிசினஸ்ல சுயமா உங்களுக்குன்னு ஒரு 100 ரூபாய் உங்களால எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. பேச வந்துட்டாரு, நானும் பிசினஸ் பண்றேன்னு. நீங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டு வேலை பண்றதுக்கு தான் லாயக்கு. ஹலோ, முத்து. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல்ல? எதுவும் மறக்கலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்கம்மா. சரி, எல்லாத்தையும் எடுத்து கார்ல வைங்க. சரிங்கம்மா. அக்கா, இதோ இந்த விளக்கு போதும்ல? போதும் போதும். சத்யா, சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு கூடவா ஹாஸ்பிட்டல் போவ? எவ்வளவு முக்கியமான விஷயமா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இல்ல அத்தை, ஒரு சீரியஸான டெலிவரி கேஸ். நான் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அத்தை. எல்லாருக்கும் அவங்க உங்க விஷயம் தான் பெருசா போச்சு. டேய் அர்ஜுன், டேய், அந்த போனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சாதான் என்ன? எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. மா சரிமா, கத்தாத. தேவா. பெரியமா, என்னடா இவ்வளவு லேட்டா வர? உன் பெரியப்பா முன்னாடி வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? பெரியமா, ஒருவேளை நான் ரெடி ஆகி வர லேட் ஆகியிருந்ததுன்னா சாரி பெரியப்பான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பேன். பெரியமா, மன்னிப்புக்கு பெரிய வேல்யூ இருக்கு. கூல் பெரியமா. எல்லாம் ரெடிங்கிற, உன் பொண்டாட்டிய காணோம். தோ தோ வரா பெரியமா.
நான் ரெடி அத்தை. ட்ரெஸ் ஓகேவா? அண்ணி அண்ணன் வராது. போலாம். என்ன ஜனா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? கிளம்பலாம் அண்ணே. அவன் எங்கடா காணோம்? அவனை தவிர மத்த எல்லாம் இருக்கீங்க? அண்ணே அவனுக்கு ஃபோன் பண்ண, நேரா அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அவன் தானடா முக்கியம். அவனுக்காக தானே இதெல்லாம். அவன் இல்லாம நாம மட்டும் போய் என்ன பண்றது? ஏன் தனியா தான் வருவாரா? சேர்ந்து வரமாட்டாரா? அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. அவன் இங்க வந்து ரெடியாகி கிளம்புறதுக்கு லேட் ஆகுமா? அதனால அவன் அப்படியே அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே, நாம கிளம்பலாண்ணே. அறிவு இருக்கா பாரு அவனுக்கு. சேர் இருக்கு, இப்படி வண்டி ஓட்டிட்டு போறான். பாட்டி உங்க மேல எதுவும் சேறுபடல? அது எப்படி முடியும்? நான் தான் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டேன்ல. நீ மட்டும் இந்த தார்பாய வச்சு சேர தடுக்கலன்னா நான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த சேலை முழுக்க சேறு பட்டு வீணா போயிருக்குமா. அந்த தெய்வமா பார்த்துதாமா உன்னை அனுப்பியிருக்கு. ரொம்ப நன்றிமா. ஏன் பாட்டி, உட்கார்ந்ததுதான் உட்கார்ந்த, கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம்ல.
இப்படி சேர் இருக்கிற இடமா பார்த்து உட்காருவ? ஏத்தா காருக்கார வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ரொம்ப கரக்கமா இருக்கே, சத்த உட்கார்ந்துட்டு போலான்னு உட்கார்ந்தேன். எங்க இருந்து வந்தானோ படுபாவி, இவ்வளவு வேகமாவா வருவான்? எடுபட்ட பாய. பாட்டி, உங்க காலம் மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். அடுத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்மள நாம தான் பாத்துக்கணும். சரிம்மா. சரி பாட்டி, நீ பாத்து பத்திரமா போ. நான் கோயிலுக்கு போகணும், கிளம்புறேன். இருதா, சொத்தையே காப்பாத்தி கொடுத்திருக்க, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. என்னது சொத்தா? என்ன பாட்டி சொல்ற? ஆமாத்தா, இந்த சேலையெல்லாம் வித்து அதுல கிடைக்கிற காசுல தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுதானே அத்தை எனக்கு சொத்து? அதுவும் சரிதான் பாட்டி. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பத்திரமா போ, அதுவே போதும். அப்படிலாம் சொல்லாத ஆத்தா. நீ மட்டும் சேறுபடாம காப்பாத்தி கொடுக்கலனா இதெல்லாம் விற்க முடியாம போயிருக்கும். அதுக்கு பொண்ணு வெறும் கையால அனுப்புறதுக்கு மனசு வரலாத்தா. இந்த சேலையில எந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்காத்தா. பாட்டி, என்ன விளையாடுறியா? உன் சொத்துல எல்லாம் எனக்கு பங்கு வேண்டாம். நான் கிளம்புறேன். இருதா, உன் பாட்டி கொடுத்தா வாங்க மாட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துக்கத்தா. எடுக்கலன்னா விடவா போற? சரி, எடுத்துக்கிறேன். ஆனா சும்மா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா.